ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லையே தனம் இதுக்கு மேலேயும் முத்தழகு கிட்ட இருந்து உண்மையை மறைக்கக்கூடாது, மறைச்சா அது ரொம்ப பெரிய பாவமாயிடும்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு வந்து டாக்டரை முத்தழகு கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே டாக்டருமே நடக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு முத்தழகு கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு தன்னோட மனசு எல்லாத்தையுமே தைரியப்படுத்திட்டு முத்தழகு கிட்ட ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி கர்ப்பமாவே கிடையாது, அவங்க உங்க ஹஸ்பண்ட் பூமி கூட சேர்ந்து வாழவே இல்லைன்ற விஷயத்தையும் சொன்னது மட்டும் இல்லாம சரவணன் உங்களோட குழந்தை கிடையாது, உண்மையாவே மீனாட்சி தான் உங்களுக்கு பிறந்த குழந்தைன்ற விஷயத்த சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு முத்தலுக்கு செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம டாக்டர் கிட்ட ரொம்பவே பதட்டத்தோட அது எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கேட்க, உடனே டாக்டருமே இந்த மாதிரி பிரசவ நேரத்துல அஞ்சலியோட அம்மா ரெஜினா சேகர் கிட்ட இருந்து சரவணனை வாங்கின விஷயத்தையும், அதே சமயம் அஞ்சலி கடைசி நிமிஷத்துல அந்த குழந்தையான சரவணனை முத்தலுக்கு குழந்தையான மீனாட்சியை தனக்கும் எடுத்துக்கிட்டு ரொம்ப பெரிய சதி திட்டம் தீட்டின விஷயத்தை பத்தி சொன்னது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல இது இவ்வளோ பெரிய பாவம் தப்புன்னு தெரிஞ்சு என்னால எதுவுமே பண்ண முடியல, அது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட தனிப்பட்ட விஷயங்களை பத்தியும் என்னோட ஹாஸ்பிட்டலை பத்தி என் குடும்பத்தை பத்தி யோசிச்சு பார்த்ததுனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஆனாலும் இப்ப கூட நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்றதுக்காக எனக்கு அந்த ரெஜினாவும் அஞ்சலியும் ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா எப்படியோ அதுல இருந்து என்ன தைரியமா மீட்டு கொண்டு வந்ததே தனம் தான் சொல்லிட்டு தனத்தை பத்தி அவங்களோட சூழ்நிலையால தான் அவங்க சரவணன் தன்னோட குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் யாருக்கிட்டையுமே சொல்லாம மறைச்ச விஷயத்தையுமே சொல்லிட்டு முத்தழகு கிட்ட இவ்வளோ நாள் அவங்க பண்ண தப்புக்காக கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ இதை பார்த்த முத்தழகு ஒரு நிமிஷம் ரொம்பவே ஆத்திரப்பட்டது மட்டும் இல்லாம இன்னொரு நிமிஷம் அந்த அஞ்சலி பண்ண துரோகத்தால நான் என்னோட பொண்ணையை எங்கிட்ட இருந்து விலக்கி வச்சுட்டேனேன்னு சொல்லிட்டு மீனாட்சியை அவங்க முடிஞ்ச அளவுக்கு விலக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு பண்ண விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு நிமிஷம் ரொம்பவே ஆத்திரப்பட்டு இந்த மாதிரி யாருமே கொஞ்சம் கூட கனவுல கூட யோசிச்சு பார்க்காத துரோகத்தை அந்த அஞ்சலி எனக்கும் என் புருஷனுக்கும் பண்ணியிருக்கா, அதுக்கான சரியான தண்டனையை நான் அவளுக்கு கொடுத்தே ஆவேன், அவ எனக்கு இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அஞ்சலியை பார்க்கறதுக்காக பேச்சோட வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போக, அப்ப கரெக்டா டாக்டர் அவங்கள தடுத்து நிறுத்திட்டு முத்தழகு கிட்ட ரொம்பவே அழுதுகிட்டே, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் ரொம்பவே கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு, ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் அமைச்சு இப்படி எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க என்னோட உழைப்பு தான் காரணம். ஆனா நான் பண்ண இந்த ஒரு தப்பால என்னோட இந்த மொத்த உழைப்பும் வீணாகிறத நான் விரும்பல. அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்னோட பேர் வெளியே வராம உங்களால உங்களோட பிரச்சனையை தீர்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ இந்த மாதிரி டாக்டர் சொன்னதை கேட்ட உடனேயே முத்தழகு டாக்டரை ரொம்பவே கோவமா மறைச்சு பார்க்க, அப்ப அந்த பார்வையை புரிஞ்சுக்கிட்ட டாக்டருமே எனக்கு நல்லாவே தெரியும் நான் இப்ப கேட்கறது உங்களுக்கு அநியாயமா தோணலாம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த டாக்டர் தொழில் என்னோட உயிர் மாதிரி. ஒருவேளை இந்த உண்மை வெளியே வந்து என்னால இந்த டாக்டர் தொழிலை மட்டும் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா என்னால உயிரோடவே இருக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு எனக்கு இறக்கம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு முத்தழகோட காலிலேயே விழுந்து அழ ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப இதை பார்த்த முத்தழகுமே எப்பவும் போலயே மனசு இறங்கி போய் அவங்க கிட்ட இந்த மாதிரி கடைசியிலையாவது என்கிட்ட இந்த உண்மையை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அது வரைக்கும் நல்லதுதான். அது மட்டும் இல்லாம என்னோட பிரச்சனையை யாருக்குமே எந்த ஒரு சங்கடமும் வரையாம தீக்கிறது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அஞ்சலிக்கும் ரெஜினாவுக்கும் ஒரு முடிவை கட்டியே ஆவன்னு சொல்லிட்டு திரும்பி கிளம்பி போகும்போது அப்ப கரெக்டா சரவணன் முத்தழக பார்த்துட்டு அம்மா பாசத்துல அவங்களோட சிலைய பிடிச்சிருக்க, அப்ப தாய் பாசத்தால முத்தழகுமே சரவணன் நெத்தியில ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு தனத்துக்கிட்ட என்ன நடந்தாலும் சரவணன் என்னோட பையன் தான், அவன் எனக்கு பிறக்கலனாலும் அவனை நான் என்னோட பையனாதான் இப்போ வரைக்குமே நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தன்னோட பொண்ணை பாக்குறதுக்காகவும் அதே சமயம் அஞ்சலி ரெஜினாவை செம்மையா வெளுத்து வாங்குறதுக்காகவும் கோவமா கிளம்பி போறாங்க. அப்போ இந்த மாதிரி நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க சேகருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க பியூன் கேட்டுட்டு உடனடியா இந்த விஷயத்த சேகருக்கு கால் பண்ணி சொல்லணுன்றதுக்காக தனியாக போய் ஃபோன் மூலியமாக சேகர்கிட்ட இந்த மாதிரி முத்தழகுக்கு தன்னோட குழந்தை யாருன்ற உண்மை தெரிஞ்சிச்சு, அது மட்டும் இல்லாமல் தனமும் டாக்டரும் தான் முத்தழகு கிட்ட இந்த உண்மையை சொன்னாங்கன்ற விஷயத்தையுமே சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ முத்தழகு ரொம்பவே கோபமா பேச்சோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு உடனடியாக செம்மியா ஷாக்கான சேகரும் இந்த விஷயத்த நம்ம ரெஜினா கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியாக ரெஜினாக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் பேச்சோட வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்க அஞ்சலியோ இந்த மாதிரி கோட் மூலயமா எப்படியோ மீனாட்சி பூமிக்கு தான் பிறந்தவன்றதை நிரூபிச்சா கண்டிப்பா முத்தழகு அவங்களோட லைஃபை விட்டு போனதுக்கு அப்புறமா பூமி நம்ம கூட சேர்ந்து வாழ்வான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா, இந்த பூமி என்னடானா கடைசி நேரத்துல நம்ம எதிர்பார்க்காத டிப்ஸ்ட கொடுத்தது மட்டும் இல்லாம இப்ப நம்மள வீட்டுக்குள்ள கூட அனுமதிக்க மாட்டேங்கிறானே, அதுக்கும் மேல டிவோர்ஸ் பத்திரத்தை கையில கொடுத்துட்டு நம்மள ஒரேடியா மீனாட்சியோட சேர்ந்தே வெளியே போக சொல்றானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டது மட்டும் இல்லாம நம்ம எப்படியாவது மீனாட்சி மூலயமா தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம எப்படியாவது பேசி பேச்சிய நமக்கு சாதகமான முடிவு எடுக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்குள்ளேயே கேவலமான பிளான போட்டது மட்டும் இல்லாம பேச்சுக்கிட்ட இந்த மாதிரி ஒண்ணு உங்க
உங்க பையன் எனக்கும் என் பொண்ணுக்கும் தர வேண்டிய மரியாதையை தரட்டும். அப்பனா நான் இங்க மீனாட்சியோட இருக்கேன். அப்படி இல்லைன்னா என் பொண்ணோட நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்களோட கண்ணில் கூட படமாட்டேன். அதுக்கும் மேல மீனாட்சியை நீங்க எப்பவும் பார்க்கவே முடியாது. ஆனா என்ன, இந்த ஊர்ல நீங்க மீனாட்சியை தான் இந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசா அறிவிச்சிருக்கீங்க. ஒருவேளை நான் மட்டும் இங்க மீனாட்சியோட சேர்ந்து கிளம்பி போயிட்டேன்னா கண்டிப்பா நீங்க உங்களோட வாக்கை மீறின மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மட்டும் ஒரு வேளை வாக்கு தவறிட்டீங்கன்னா இந்த ஊரில் உங்களுக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேச்சை உங்களோட பையனே கேட்க மாட்டேங்கிறானா இந்த ஊர்க்காரங்க எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பேச்சியே பூமிக்கு எதிராக திருப்பிட்டு இருக்காங்க. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட பூமியுமே இந்த மாதிரி என்னோட அம்மாவை வச்சு நீ என்ன லாக் பண்ணலான்னு நினைச்சிட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நான் யார் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் கவலைப்பட போறதில்லை. ஏன்னா இதுக்கப்புறமா என்னோட லைஃப்ல என்ன முடிவெடுக்கணும்னு நான் தான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறமா என்னோட லைஃப்ல நீ உன்னோட குடும்பம் இந்த மீனாட்சி யாருமே கிடையாது. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இதை கேட்டுட்டு அஞ்சலி மறுபடியும் கோவமா பூமி கிட்ட பேசுறதுக்காக போக, ஆனா அதை தடுத்து நிறுத்தின ரெஜினாவோ அஞ்சலியை கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க சொல்லி சொல்றாங்க. ஆனா அஞ்சலியோ ஆத்திரத்துல மறுபடியும் பூமி கிட்ட சண்டை போறதுக்காக போறாங்க. ஆனா ரெஜினாவோ இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுல அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, முத்தலகோட பிரச்சனையை சமாளிச்சாகணும்னு சொல்லிட்டு அங்க எல்லாரையுமே சமாதானப்படுத்திட்டு ஒரு வழியா அஞ்சலியோட வாய் அடைச்சது மட்டும் இல்லாம அஞ்சலி கிட்ட முத்தலகால ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்கள அமைதியா இருக்க சொல்லி சொல்றாங்க. அதனால அஞ்சலியுமே கொஞ்சம் அமைதி அடைஞ்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எப்படியோ பேச்சுக்கிட்ட நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல குழந்தையோட நிக்கிற அஞ்சலியை உள்ள கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல உடனே பேச்சையுமே மீனாட்சிக்காக அஞ்சலியை வீட்டுக்குள்ள வர சொல்லி சொல்றாங்க. அப்ப இதை கேட்டுட்டு பூமி அஞ்சலி வீட்டுக்குள்ள வந்தா நான் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன், நான் இங்க இருந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறமா கூட பேச்சு மீனாட்சிக்காக அஞ்சலியை வீட்டுக்குள்ள வர சொல்லவே உடனே அஞ்சலியுமே வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்காக போறாங்க. அப்போ திடீர்னு முத்தலகோட வாய்ஸ் கேக்குது. அப்போ முத்தலுக்கு ரொம்பவே ஆக்ரோஷமான குரல்ல, அங்கேயே நில்ல அஞ்சலி, இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச அப்புறம் உன் சாவு என் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம மிரட்டுற தோணியில அஞ்சலியை தடுத்து நிறுத்ததுக்காக அவங்களோட முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்போ திடீர்னு முத்தலக கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அஞ்சலியோ முத்தலகோட வாய்ஸ் இப்படி கொடூரமா இருக்கிறத கேட்டுட்டு அது பயத்துல திரும்பி பார்க்க, அப்போ முத்தலகோ ரொம்பவே ஆக்ரோஷத்தோட கையில சிலம்பங்குச்சி எல்லாம் வச்சுட்டு ஏதோ 4-5 பேர் கூட சண்டை போட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து மீண்டு வந்த மாதிரி வேர்வையோட நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு பூமியுமே முத்தலகு கிட்ட, என்னாச்சு முத்தலகு, எதுக்காக இப்படி வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, யாராவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்களான்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்க, ஆனா முத்தலகோ பூமியை பார்த்துட்டு உங்ககிட்ட நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம தனியா பேசிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ நான் முதல்ல அந்த அஞ்சலியோட கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சிலம்பத்தோட அஞ்சலியோட பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ இந்த மாதிரி முத்தலுக்கு திடீர்னு இங்க வந்து நிக்கிறத பார்த்த ரெஜினாவோ ரொம்பவே குழப்பமா ஷேகருக்கு கால் பண்ணி, நான் தான் நீ உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா எப்படியாவது முத்தலக உன்னோட ஆளுங்களை வச்சு தடுத்து நிறுத்து, முடிஞ்சா அவளை கடத்த கூட செஞ்சிருக்கன்னு சொல்லி சொன்னனே, ஆனா நீங்க எதுக்காக அதை பண்ணல, இப்ப பாருங்க முத்தலகு இப்போ இங்க வந்து நிக்கிறா, என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க, அப்போ கால்ல அந்த பக்கம் இருக்கிற ஷேகரோ, இந்த மாதிரி முத்தலக தடுத்து நிறுத்ததுக்காக நீங்க சொன்ன மாதிரியே நான் என்னோட ஆளுங்களை எல்லாம் அரேஞ்ச் பண்ணேன், ஆனா அவங்க எல்லாரையுமே முத்தலகு செம்மையா அடிச்சு போட்டு தப்பிச்சிட்டாங்க, அது மட்டும் இல்லாம என்னையுமே அடிச்சு போட்டுட்டாங்க, நானும் இப்ப காயத்துல தான் கதறிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரி ரெஜினா சொன்னதுக்காக சேகர் அவங்களோட ஆளுங்களோட போய் பேச்சோட வீட்டுக்கு ரொம்பவே கோவமா வந்துட்டு இருக்க முத்தலக தடுத்து நிறுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப கரெக்டா எதுக்காக இவங்க வந்திருக்காங்கன்றத கண்டுபிடிச்ச முத்தலகோ அப்போ அங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அவங்களுக்கு சிலம்பம் நல்லா தெரியுன்ற காரணத்துக்காக பக்கத்துல ஒரு குச்சை எடுத்து சிலம்பம் மாதிரி சுத்திக்கிட்டு அங்க இருக்க ஆளுங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு மறுபடியுமே அதே ஆக்ரோஷத்தோட பேச்சோட வீட்டுக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்க விஷயத்த எல்லாமே காட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இப்போ அவங்க பூமி கிட்ட ரொம்பவே பாசமா பேசிட்டு இருக்கதை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம முத்தலகு பூமி கிட்ட, இந்த மாதிரி முதல்ல நீங்க சொன்னது எதையுமே நம்பாம இருந்ததுக்காக என்ன மன்னிச்சிருங்க, அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா உங்களோட வாழ்க்கையை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், முதல்ல இவ்வளவு நாளா நம்மளை ஏமாத்தி சதி செஞ்சுட்டு இருந்த அஞ்சலியோட கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட என்ன விஷயம்ன்றத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே அந்த சிலம்பத்தோட ரொம்பவே காளி மாதிரி கோவப்பட்டு அஞ்சலியோட முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ரொம்பவே கோவமா உக்கிரமா வந்திருக்க முத்தலக பார்த்துட்டு அஞ்சலி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தடுமாறி கையில இருக்க மீனாட்சி கூட கீழே போற மாதிரி போறாங்க. அப்போ திடீர்னு தாய்ப்பாசத்தால உடனடியா முத்தலகு மீனாட்சிய அஞ்சலி கையில இருந்து வாங்கினது மட்டும் இல்லாம மீனாட்சி தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க கிட்ட, இதுக்கப்புறமா அம்மா உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்டா, அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா உங்களை நான் விலக்கி வச்சதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா நம்மளோட லைஃப்குள்ள இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஆள் வர விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அஞ்சலியை செம்மையா மறைச்சு பார்க்க, அப்போ இந்த மாதிரி முத்தலகு பேசுறதை கேட்டுட்டு அஞ்சலி ஒரு பக்கம் பயந்தாலும் என்ன விஷயம் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாததுனால மறுபடியுமே அஞ்சலியோட அம்மா மாதிரி முத்தலகி கிட்ட நாடகமாடி அவங்க கிட்ட இருந்து மறுபடியும் மீனாட்சியை பறிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அப்போ அஞ்சலி பண்ணிட்டு இருக்க விஷயத்தால கோவமே பொறுக்க முடியாத முத்தலகு அஞ்சலியோட கண்ணத்துல பல்லார்னு அறைய விட்டது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா என்னோட பொண்ணை வச்சு நீ எந்த நாடகமும் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா
பேச்சோட வாசல்ல உள்ள போறதுக்காக நின்னுட்டு இருக்க அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சு அவங்கள வெளியே தள்ளி விடுறாங்க. அப்போ இந்த மாதிரி முத்தலுக்கு தள்ளிவிட்ட ஃபோர்ஸ்ல கீழே விழுந்து மண்ணை கவுன அஞ்சலியோ அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம பயத்தோட என்ன நடக்குதுன்னு புரியாம ரெஜினாவை பார்க்க, அப்ப ரெஜினாவோ கண்ணாலேயே இந்த மாதிரி முத்தலகுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சுன்ற விஷயத்த சொல்லவே உடனே இதனால இன்னுமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சு அஞ்சலி அடுத்த முத்தலகு என்ன பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு நடுநடுங்கி போய் அவங்கள பார்த்துட்டு இருக்க. ஆனா முத்தலகோ இருந்த கோபத்துல ஒரு காளி ரூபமே எடுத்து அஞ்சலி மேல இருக்க ஆத்திரத்தால அவங்கள கொலையே பண்ற அளவுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பேச்சு ஸ்வர்ணம் பூமி ஏன் வீரமுத்து கூட இந்த மாதிரி முத்தலகு நடந்துக்கிறத பார்த்துட்டு செம்ம ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முத்தலகு எதுக்காக இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரொம்பவே குழப்பத்தோட நின்றுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? முத்தலகு ஒரு வழியா தன்னோட குழந்தையான மீனாட்சியை அஞ்சலி கிட்ட இருந்து பறிச்சது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கு ரொம்ப பெரிய பாடத்தை கத்துத்தர மாதிரி இப்ப மிகப்பெரிய விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே எப்படி முத்தலகு மத்தவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க போறாங்க? அது மட்டும் இல்லாம ஒருவேளை அஞ்சலி பண்ண பாவம் தப்பு எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வந்தா, அது பூமிக்கும் பேச்சுக்கும் தெரிய வந்தா அவங்களோட ரியாக்ஷன் என்னவாதான் இருக்கும்? அவங்க அஞ்சலியும் ரெஜினாவையும் என்னதான் பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாம முத்தலகு கிட்ட இருந்து அஞ்சலியும் ரெஜினாவையும் எப்படிதான் தப்பிக்க போறாங்க? அதுக்கும் மேல இந்த மாதிரி கேவலமான பிளான் போட்டு தாங்கிட்ட இருந்து தன்னோட குழந்தையும் புருஷனையும் பறிக்க நினைச்ச அஞ்சலிய முத்தலகு என்னதான் பண்ண போறாங்க? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.